உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? போன எடு ஐசு. உனக்கு என்ன பிடிக்கலையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? என்னங்க உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலையா என்ன? பிடிச்சாலும் நடக்க தான் போகுது, பிடிக்கலையா நடக்க தானங்க போகுது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப என்ன? என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. இதுக்கு பதில் சொல்லல எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. என்னாச்சுங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். இவங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கலையா பிடிச்சிருக்கா? இவங்க தங்கச்சிக்கு என்ன மேரேஜ் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ? இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் ஐசு போனே எடுக்கல? நான் எவ்வளவு தடவை கால் பண்ணேன், ஒரு கால் கூட அவ பார்க்கலையோ? ஏன் ஐசு போன் எடுக்க மாட்டே? அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா என்ன பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்க மாதிரி தான் சொன்னா. இப்ப எதை நான் புரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஒருவேளை அவங்க தங்கச்சிக்கும் பிடிக்கலையோ? இருந்தாலும் அவங்க அன்னைக்கு நம்ம கூட வந்தாங்களே, அப்ப சொல்லிருக்கலாம் என்ன பிடிக்கலையா. இப்போ இவங்க கிட்ட சொல்ல சொல்றாளோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏ கள்ளி, எல்லாம் உன்னாலதான். இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. எதுக்கு நீ அவர் கூட போன? அதனாலதான் அவர் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாம் உன்னாலதான். என் லைஃப் நாசமா போனாலும் அது உன்னாலதான். ஏ ஐசே, அழாதடி. நான் தெரிஞ்செல்லாம் பண்ணலடி. ஏ ஏண்டி அழுகுற? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னை சும்மாவே விட மாட்டேன். இரு அம்மா கிட்ட சொல்றேன். ஏ ஐசே, மன்னிச்சிடுடி. நான் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன்டி. நான் உன ஒரு கால் பண்ணி சொல்லிடுறேன்டி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. இந்த கல்யாணத்தை உன நிறுத்த சொல்லிடுறேன்டி, ப்ளீஸ் டி. நீ சொல்லிவிட்டு அம்மா கிட்ட என்ன நல்லா அடி வாங்க வைக்கலாம் நினைக்கிறியாடி? இனி என்கிட்ட கேட்காம என்ன மீறி எதனா செஞ்சு பாரு, உனக்கு இருக்கு. ஏய் என்னங்க சத்தம்? வாங்க சாப்பிட. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு. அம்மை கூப்பிட்டா வரேன், இரு சாப்பிட்டு. எப்படி அடிச்சிட்டா, வலிக்குது. நம்ம ஏன் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம்? இன்னொரு டைம் அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுடலாம். இப்ப யாரு நம்மளுக்கு கால் பண்றது? அவங்களா இருக்குமோ? ஐயோ, திரும்பி வந்து அவ அந்த போனை எடுத்தா திரும்பி நம்மள அடிப்பாளே. நம்மளே எடுத்து பேசிடுவோம். என்ன நம்பரா வருது? ஒருவேளை அவராதான் இருப்பாரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல வேளை நீங்க போன் எடுத்தீங்க. உங்க அக்கா போன் எடுத்து பேசினாங்க. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவங்க என்ன பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்களாங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கெல்லாம் உங்களை பிடிச்சிருக்குங்க. அப்படி இல்லங்க, உண்மையாவா? சரி, போனை வைக்கிறேன். என் அக்கா வெளியே போயிட்டா. சரிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. இவர் வேற வேலை இல்ல. அவ வேற இனி என்ன வச்சு செய்ய போறாளு தெரியலையே. ஏய் சின்னவள, இன்னொரு வாட்டி கூப்பிடணுமா? சாப்பிடவா? அம்மா, என்னம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க? சிறகடிக்க சீரியல் ட்ரீ. அவங்க இருக்கா அப்புறம் மாமியாரு என்ன குடும்பம் பண்றாமா? பாவமா அந்த மீனா பொண்ணு. நல்லா வாயை போட சீரியலே பார்த்துட்டு சோறு ஆக்கி வைக்காத, மேகி செஞ்சு வச்சுடு. எங்கேயாச்சும் சீரியல் பார்க்க வரியா? மேகி வேணா சோறு இருக்கு பாரு, மதியம் வச்சுது. மீன் கறி இருக்கு, போய் தின்னு. யார் அதை தின்னுவா? அதுக்கு தான் நான் மேகி எடுத்து தின்றேன். அவளுக்கு கொஞ்சம் வைடி, இல்லைன்னா வந்து கத்துவா. சோனி, அவளுக்கு வரட்டும் வரட்டும். ஏடி சத்தம் போடாம தான் சாப்பிட? மேகில அப்படித்தானே தின்ன முடியும். எனக்குமா மேகி? அவகிட்ட கொஞ்சம் வாங்கிக்க போ. எனக்கு கொஞ்சமா? அவ மட்டும் நிறைய தின்னுவா, நான் மட்டும் கொஞ்சம் தின்னமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நிறைய வேணும். ஏ மூத்தவளே, தங்கச்சிக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. என்னம்மா தங்கச்சிக்கா? அதெல்லாம் தர முடியாது, நான் மட்டும் தான் தின்னுவேன். இப்ப வந்தா அடி வாங்கிடு. வீட்டுல ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு, செஞ்ச 2 பேர் பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏ சோனி, இங்க வாயேன். எங்கேயாச்சும் நிம்மதி சீரியல் பார்க்க விடுதுங்களா? என்ன சோனி, உனக்கு மேகியே வேணும்? ஆமா வேணும். சரி, அப்ப அம்மா கிட்ட சொல்றேன். அவர் கூட பைக்ல வந்தல, சொல்லிட்டு வா, மேகி தரேன். ஏ ஐசே, நீ ரொம்ப பண்ற. நான் ரொம்பலாம் பண்ணல, கம்மியா தான் பண்றேன். நீ போய் சொல்லிட்டு வா, உனக்கு மேகி தரேன். அம்மா. என்னம்மா சொல்லலையா? நீயே தின்னுக்கோ, எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ உன்னை வச்சுக்கிறேன். ஆஹா, என்ன டேஸ்ட் பா! இப்படி ஒரு மேகி நான் சாப்பிட்டதே இல்லை. ஐயோ, இன்னும் கொடுத்தா தின்னுட்டே இருக்கலாம். பொடி நாயே, எருமை பண்ணி, தின்னு தின்னு, உனக்குன்னு ஒரு டைம்ல தின்னு. நாளைக்கு ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்டாம இருப்ப, அப்போ உனக்கு இருக்குடி. இது கூட நல்லா இருக்கே, சோனியை வெறுப்பேத்துறது. சோனி நல்லா வகையா மாட்டிருக்க
தெய்வம் என்னென்ன வேலை பண்ணுவா நம்ம கிட்ட சும்மாவே அம்மா கிட்ட மாட்டி மாட்டி அடி வாங்க விடுவாள அவளுக்கு இது தேவைதான் எதுக்கு இப்போ ஐஸ் ஃபோனே எடுக்க மாட்றா? ஐயோ ஒரே இதே ஞாபகமாகவே இருக்கே, தூக்கமே வராதே. இப்போ டைம் வர ஓவர் நைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அவளுக்கு கால் வேறு பண்ண முடியாது. ஐயோ இப்போது நம்மளுக்கு தூக்கமே வராது. ஐஸ் எதுக்கு கால் பண்ணால் என்ன ஆச்சுன்னே தெரில. ஐயோ நம்ம இப்போ ஒரு வாட்டியாச்சும் அவகிட்ட பேசியே ஆகணும். இந்த ஒன் டைம் மட்டும் கால் பண்ணுவோம். இந்த டைம்ல யார் கால் பண்றது? ஐயோ இந்த கள்ளி வர தூங்குனாலா இல்லையான்னு தெரியலையே. இப்போ ஃபோன் எடுத்து பேசினா மாட்டிப்போமே. ஹலோ ஐஸ், கால்ல யாரு? இந்த டைம் எதுக்கு நீ கால் பேசுற? ஐயோ அவள் தங்கச்சி ஃபோன் எடுத்துட்டாலோ? லெவலில் ஃபோன் கட் பண்ணிட்டோம். ஐயோ இதனால ஐஸுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குமோ? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஐஸுக்கு கால் பண்ணோன்னு தெரியலையே. காலையில் கூட பேசியிருக்கலாம். இந்த நைட் டைம் வர அவள் ஏதாச்சும் வீட்டில் மாட்டிக்கிட்டானா? ஐயோ பயமாக இருக்கே. யார் கால் பண்ணாரா? உன் மாமா தான் கால் பண்ணாரு. பேசுறியா? ஏ கள்ளி, உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறியா? நான் தூங்கிட்டேன், நீ லைட் ஆஃப் பண்ணு. அவங்க எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க? எல்லாம் என்னால தான். பாவம் அவங்க. நான் தேவையில்லாம கால் பண்ணிட்டு அவங்கள கால் பண்ண வச்சுட்டேன். நமக்கு தூக்கமே வராது. ஐஸை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளால அவளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சோ தெரில. என்ன இவங்க எல்லாம் ரூம்ல தூங்காம இங்க தூங்கிட்டு இருக்காங்க? என்னடா ஜோசப் உனக்கு வந்த சோதனை? இவங்களெல்லாம் கடந்து எப்படி போகிறது? முடியாதுடா ஜோசப். இதுல ஒருத்தவங்க ஏஞ்சாலும் நம்ம செத்தோம். நம்ம ரூமுக்கே போயிடுவோம். ஐசு பாவம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நம்மளால ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் ஒரு 8 ஐஸோ பார்த்துட்டு வர்றதுதான் நல்லது. எப்படியாச்சும் இவங்களெல்லாம் மீறி நம்ம போய் தான் ஆகணும். டே ஜோசப்பு, ஒவ்வொரு அடியும் பார்த்து வைடா, இல்லைன்னா அதான் உனக்கு கடைசி மரண அடி ஆயிட போகுது. என்ன இவங்க சுத்தமா வழிய விடாம பார்த்துட்டு இருக்காங்க? கொஞ்சம் கேப் விட்டு இருக்கலாம். ஒரு கண்டத்தை தாண்டி வந்துட்டோம். இன்னும் இவங்களெல்லாம் எப்படி தாண்டி போறது? இருக்கிறதுல மிக டேஞ்சர் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எழுந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் ஏஞ்சிட்டா ஐஸை பார்க்க போறான் அப்படி இப்படின்னு சொல்லுவா. அம்மா ஏஞ்சிட்டா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கேயோ போறேன்னு நினைச்சுப்பா. எப்படியாச்சும் இவங்க 2 பேரையும் மட்டும் கடந்து போயிடணும். ஈசப்பா ஜஸ்ட் மிஸ்டா ஜோசப்பு. ஒரு விதத்துல நமக்கு இவ ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. இப்படி திரும்பி படுத்ததுனால நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சது. சோஃபி ரொம்ப நன்றி. அண்ணன் போய் உங்க அண்ணியை பார்த்துட்டு வரேன். பாய். இப்போ எப்படி ஐஸை பார்க்குறது? அவளுக்கு கால் பண்ணலான்னு நினச்சா அவங்க வீட்டில் இந்த டைமில் கால் வந்து ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க. என்ன இப்போ பண்ணுறது? சரி, ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறோம். இவங்க எதுக்கு இப்போ மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியலையே. நம்ம இப்போ திரும்ப அவங்களுக்கு கால்லாம் பண்ண முடியாது. மெசேஜ் பண்ணி கேட்போமா என்னன்னு? ஹாய், எதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்க என் மெசேஜை பார்ப்பாங்களா? ஒருவேளை ஐஸு தூங்கிட்டு இருப்பாளோ? இந்த டைமில் யார் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறது? ஐஸுவா? இவன் என்ன இப்படி கேட்டிருக்கா? இப்போ என்ன நான் இவகிட்ட பதில் சொல்கிறது? ஹாய் ஐஸு, நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சு. என்ன இவங்களும் நம்மள மாதிரியே கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது? எதுக்கு நம்ம கால் பண்ணோம்? நான் எங்கே உங்களுக்கு கால் பண்ணேன்? தெரியாமல் கால் போயிட்டு இருக்குங்க. நான் கால் பண்ணலாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் என் ஃபோனை எடுக்கலைல்ல? உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நான் நைட்டு கால் பண்ணதுனால? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டே பை டே நீங்கள் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே வர முடியுமா? இப்போ எதுக்கு இவங்க நம்மளை வெளியே வர சொல்கிறாங்க? இந்த டைம் போய் என்னை எதுக்குங்க வெளியே வர சொல்கிறீங்க? வெளியே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன இவங்க சர்ப்ரைஸ்ன்றாங்க? என்னை வீட்டில் மாட்டி விடாமல் இருந்தால் போதும். நான்லாம் வெளியே வர மாட்டேன். இந்த டைம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பயப்படாதீங்க, நான் இருக்கேன், வாங்க. என்ன இவங்க இருக்காங்களா? ஐயோ எதுக்கு இப்போ இந்த டைம்ல அவங்க வந்தாங்க? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? எனக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. இப்போ எதுக்குங்க நீங்க வந்தீங்க? என்னாலலாம் வெளியே வர முடியாது, நீங்க போங்க.
நீங்க வெளியே வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஏங்க உங்களுக்கு சொன்ன புரியாதா? இந்த டைம்ல போய் என் வீட்டு முன்னாடி வந்து நின்று என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா? இங்க சுத்தி யாருமே இல்லைங்க. இருந்தா என் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பேய் வேணா இருக்கலாம். ஏங்க ப்ளீஸுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. ஐசு, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். உங்களை பார்க்காம போனா நல்லா இருக்குமாங்க? இல்லை எனக்கு தூக்கம்தான் வருமா? ப்ளீஸுங்க, ஒரே ஒரு வாட்டி உங்களை நான் பார்த்துட்டு போறேனே. எதுக்குங்க என்ன நீங்க போய் பார்க்கணும்? நான் என்ன உங்க லவரா? இல்லை நான் உங்களை லவ் பண்றேனா? இல்லைல்ல, போங்க. ஆமாங்க, நீங்க என்னோட லவ்வர் தான். நான் உங்களை லவ் பண்றேன் தான். ஏங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? இங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நீங்க தயவு செய்து உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. நான் வெளியே வரவே மாட்டேன். நீங்க வெளியே வந்தாதாங்க நான் வீட்டுக்கே போவேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்க கூட மெசேஜ் பண்றதால தானே நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன். பாய். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அவங்க போயிடுவாங்கல்ல. நீங்க வர வரைக்கும் நான் போக மாட்டேங்க. ப்ளீஸுங்க, ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. ஐயோ, ஒரு டிக்கு தான் காட்டுதே. இவங்க ஃபோனை உண்மையிலேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களோ? நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃபில் உள்ளார் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். நீங்கள் மீண்டும் முயற்சிக்கவும். ஏன் ஐஸு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட? நீ வர்ற வரைக்கும் நான் போகவே மாட்டேன். நான் இப்படி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொரு மெசேஜும் உனக்கு வந்துட்டே இருக்கும். அவங்க போயிட்டு இருப்பாங்களா? துக்கமே வர மாட்டுதே. அவங்க ஞாபகமாகவே இருக்கு. அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு 8 வெளியே போய் பார்ப்போம். இவங்க எங்க பார்த்தாலும் காணோம். ஒருவேளை இவங்க போய் சொல்லியிருப்பாங்களோ நம்ம கிட்ட. அது அவங்க தானே. அவங்க ஏன் அங்க நிக்கிறாங்க? ஐயோ, அந்த வீட்டுல ஏதோ பேய் இருக்குன்னு வர சொன்னாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாங்களே. அது ஐஸு தானே. என்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிட்ட என்னை பார்க்குற. இரு வரேன். என்ன அவங்க போறாங்க? அவங்கள பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அவங்க மாஸ்க் போடாம வர இருக்காங்க. தூரமா இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல. இந்த டைம்ல போயிட்டு கேப் போட்டு வருவாங்க, மற்ற டைம் மட்டும் கேப் போடாம வருவாங்க. சரி, நம்மளும் கிளம்புவோம். அவங்க போயிட்டாங்க போல, நம்மளும் போவோம். என்ன திடீர்னு ஆர்னு சவுண்ட் கேக்குது? நீங்களா? ஹாய் ஐஸு. இப்ப எதுக்குங்க வந்தீங்க? எங்க வீட்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா எனக்கு அவ்வளவுதான். ஏங்க இப்படி பண்றீங்க? வீட்டுக்கு தானே போறேன், நீங்க போக வேண்டியதானே. நீங்க தான் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்களே. இப்போ எதுக்கு வெளியே வந்தீங்க? என்ன பார்க்கணும் தானே வந்தீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்காக வந்தீங்க, போனா போக மாட்டீங்க. அதான் ஒரு அக்கறையில போயிட்டீங்களே இல்லையான்னு பார்க்க வந்தேன். ஓ, அப்ப என் மேல அக்கறை இருக்கு. அப்ப லவ் தானே? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கிளம்புங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் ஐஸு, அதை மட்டும் சொல்லிடு. என்னது? எதுக்குங்க எனக்கு கால் பண்ணீங்க? அத தெரியாம கால் போயிடுச்சுன்னு சொன்னல. அதாங்க, என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்க சேவ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் எப்படி தெரியாம கால் போயிருக்குன்னு ஒரே டவுட்டா இருந்துச்சுங்க. அதான் கேட்கலான்னு வந்தேன். ஐசு மாட்டிக்கிட்டியோ?